இலங்கையில் பாலமுனை என்கிற ஊரில் இருந்து பௌசுல் ஹக்கு என்பவர் கேட்டிருக்கிறாரு, அல்லாஹ் ஆதமை படைத்து அவரையும் அவரது மனைவியையும் சொர்க்கத்தில் வசிக்கச் செய்தான். அல்லாஹ்வினால் விரட்டப்பட்ட சைத்தான் எவ்வாறு சொர்க்கத்துக்கு நுழைந்து அவ்விருவரையும் வழிகெடுத்தான்? சொர்க்கத்தில் நுழைவதற்கு சைத்தானுக்கு தடை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதை பற்றி என்ன செய்யணும்னு கேட்டால் கொஞ்சம் டீப்பாக வழங்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்தில் வச்சான் என்று இருக்கிறதுல அந்த விஷயத்துக்கு அறிஞர்கள் இரண்டு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. சில அறிஞர்கள் ஒரு கருத்தை சொல்கிறாங்க, சில அறிஞர்கள் வேறு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. எல்லா கருத்தையும் விளங்கிக்கிறணும், விளங்குனா தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அதை முதல் கருத்து என்னென்னு கேட்டால், ஜன்னத்துன்னு வருதுல, சொர்க்கத்தில் எல்லாம் வச்சேன்னு சொல்கிறான்ல, அது சொர்க்கம்னு கிடையாது, அது பூமியில் உள்ள ஒரு உயரமான இடம்தான் அது. சில பேர் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறத பற்றி பேசும்பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், மலக்குமார்கள்ட்ட சொல்லுவான். என்ன செய்வான்னு கேட்டால், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியில் ஒரு ஹலீஃபாவை நான் படைக்கப் போகிறேன், நல்லா படைக்க போகிறேன்னு சொல்லும்போது என்ன செய்வான்னு கேட்டால், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியில் ஒரு ஹலீஃபாவை, இது 2வது சூறாவில் 30வது வசனம், பூமியில் ஒரு வழித்தோன்றலை படைக்கப் போகிறேன்னு சொல்கிறான். படைத்தது பூமியில் தான் அப்படின்னு வைத்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த பூமியிலேயே ஒரு உயரமான ஒரு தோட்டத்தில் அல்லாஹ் அவங்க வச்சுருந்தான் என்ற கருத்தை சில பேர் சொல்கிறாங்க. அந்த ஜன்னத்துங்கிற சில அறிஞர்கள் ரெண்டு கருத்தையும் விளங்கிக்கிட்டால் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். எதனால் அந்த கருத்துக்கு போகிறாங்கன்னு கேட்டால், உங்கள் மாதிரியான சிந்தனையினால தான். என்ன சிந்தனை? சொர்க்கத்தில் சைத்தான் போக முடியாது, சைத்தான் போய் வழிகெடுத்தான் வருகிறது. அதை வச்சு பார்க்கும் பொழுது அப்போனா பூமியில் தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற வசனத்தை வைத்து, ரெண்டு காரணம். சொர்க்கம் என்பது ஷைத்தானுக்கு போக முடியாது என்கிற ஒரு காரணத்தினாலையும், பூமியில் தான் படைப்பேன் என்று அல்லாஹ் 2:30 வசனத்தில் சொன்ன காரணத்தினாலையும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஜன்னத்துடைய அர்த்தத்தையே மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்க? ஜன்னத்து என்று சொன்னால் உயரமான ஒரு இடத்தில், பூமியில் ஒரு உயரமான, அந்த கிறிஸ்தவர்கள் அப்படி தான் ஏதன்ஸ் தோட்டம் தான் சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடியதில் என்ன செய்யும், தோட்டம்னு தான் சொல்லுவாங்க. ஒரு உயரமான தோட்டத்தில் என்ன வேண்டாலும் சாப்பிடக்கூடிய தோட்டத்தில் வைத்து என்னஞ்சா அல்லாஹ் அவங்கள வச்சிருந்தான் அப்படின்னு சொன்னால், அந்த பூமியில் படைத்தேன் என்பதற்கும் ஒத்து போய் விடுகிறது. ஷைத்தான் எப்படி போனாங்கிறதுக்கு உங்களுக்கு தீர்வாக ஆகி விடுகிறது. அப்படி ஒரு சாராருடைய கருத்து. 2 சாரார் கருத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் ஆய்வு செஞ்சு செய்கிற விஷயத்தை 2ல் எதை ஏற்றாலும் பெரிய அக்கீதா ஒன்று பாதிக்காது, 2ல் எது ஒன்றில் ஏற்றுக்கலாம். அப்போ அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ ஜன்னத்துங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இருக்குதா? சொர்க்கம் ஜன்னத்து என்றால் மறுமையில் எல்லாம் வச்சுருக்கிறான ஆகிரத்தில் அதுதான் சொர்க்கமா? பூமியில் உள்ள தோட்டங்களையும் சொர்க்கம்னு சொல்லலாமான்னு கேட்டால், ஜன்னத்துங்கிற வார்த்தை குரானில் பல இடங்களில் வந்திருந்தாலும் எல்லா இடங்கள்லையும் அந்த ஜன்னத்தை தான் குறிக்கிறது. எந்த ஜன்னத்து? நம்ம மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் நல்லவர்களுக்கு வழங்குவான்ல பரிசாக, அதை தான் ஜன்னத்துன்னு குரான் பெரும்பாலும் சொல்கிறது. சொன்னாலும் மிக சில இடங்களில் இந்த ஜன்னத்துங்கிற வார்த்தையை பூமியில் கொஞ்சம் உயரமான இடத்துல, கொடைக்கானல் ஊட்டி மாதிரி இருக்கும்ல, அப்படியான இடத்தில் அமைந்த தோட்டங்களை குறிக்கும் பொழுது ஜன்னத்துங்கிற வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்ணுறான். துன்யாவுக்குள்ளேயும் பூமிக்குள்ளேயும் எல்லாம் யூஸ் பண்ணுறான். இந்த மாதிரி வசனங்களே அவங்க ஆதாரமாக எடுத்துக்கிறாங்க. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு, என்னென்ன வசனம்னு கேட்டால், 2வது சூறாவில் 266வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், மசலுள்ளதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும், யார் தங்களுடைய செல்வங்களை செலவு செய்கிறார்களோ, இப்திகா மர்லாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செலவு செய்கிறார்களோ, தஸ்பீத்தின் மின் அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய மனதில் ஏற்பட்ட மறுமை சம்பந்தப்பட்ட உறுதியான நம்பிக்கைக்காக வேண்டி செலவு செய்கிறார்களோ, அதற்கு உதாரணம் கமசலி ஜன்னத்தின், ஒரு தோட்டம் போல. தோட்டம்ங்கிறது ஜன்னத்துங்களாம், அதை பற்றி இங்கே பேசலை. கமசலி ஜன்னத்தின், இந்த பூமியில் நீங்கள் அமைக்கிற ரபுவத்தின் உயரமான இடத்தில் அமைந்த ஒரு தோட்டத்தை உதாரணமாக சொல்லலாம். அசாபஹா வாபிலுன், அதற்கு மழை அதற்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அத்தத்து உக்குலகா ஃபைனி, அதனுடைய உணவுகளை, அதனுடைய பயிர்களை 2 மடங்காக தருகிறது. இல்லை மிஸ்பிஹா வாபிலுன், பெரிய மழை பெய்யாவிட்டால் கூட தள்ளுன், தூறல் போதுமானது. உயரமான இடத்துல இருக்கிறதுக்கு பெரிய மழை தேவையில்லை. பெரிய மழை பெஞ்சுன்னு சொன்னால் நல்லா உற்பத்தி ஆகும் 2 மடங்காக.
ஆமாம் பெரிய மழை பெய்யாட்டால் கூட அப்படி இப்படி சாரல் அடிக்கிறதுல சாரல் தூரல்ண்டு அந்த மாதிரி அடிச்சுன்னு சொன்னாலும் இப்போ தள்ளும் ஒரு தூரலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி உள்ள தான் நீங்கள் செய்கிற செலவினத்துக்கு உதாரணம். நீங்கள் செலவழிக்கிறீங்க என்று சொன்னால் அதுக்கு எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் பல மடங்காக வளர்த்து தருவான். உங்களுடைய இஹ்லாஸ் நம்பிக்கைக்கு தகுந்தவாறு. சும்மா நம்பிக்கையில் கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் கூட ஒரு தூரல் போட்டாலே விளைஞ்சிரும்ல, அந்த மாதிரி நான் தருவேன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ அந்த இடத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை என்னென்னு கேட்டால் கமசலி ஜன்னத்தின். அப்போ ஜன்னத்துங்கிற வார்த்தை வந்து மறுமையில் நமக்கு பரிசாக தரப்படக்கூடியதுக்கும் சொல்லப்படுகிறது. துன்யாவில் நீங்களாக மனிதர்களாக உருவாக்கி கொண்ட சொர்க்க சோலைகளுக்கும் என்ன செய்யப்படுகிறது, ஜன்னத்து சொல்லப்படுது. இதையெல்லாம் அவங்க ஆதாரமாக காட்டுவாங்க, எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அதை தொடர்ந்து அடுத்த வசனத்தில் வருது, அயவது அகதுக்கும், உங்களில் ஒருத்தர் விரும்புவாரா, ஐயக்கூன் அந்த தக்குனலகு ஜன்னத்துன், அவருக்கு ஒரு ஜன்னத்து இருப்பதை விரும்புவாரா. ஜன்னத்துனா என்ன தோட்டம், என்ன தோட்டம், மின் நகீலின் பேரிச்ச மரங்களை கொண்ட ஒரு தோட்டம், வானாபின் திராட்சைகளை கொண்ட ஒரு தோட்டம் இருக்கிறது, தஜரீமின் தஹத்திகள் அன்ஹார் அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஃபீஹா மின் குல்லி சமராத் அதில் எல்லா விதமான கனிவர்க்கங்களும் இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது வாசாபகுல் கிபரு அவருக்கு முதுமை ஏற்பட்டு விடுகிறது, உலகு துர்ரியத்தும் லோஃபாவு பலவீனமான பிள்ளைகள் தான் அவருக்கு இருக்கிறார்கள், பிள்ளைகள்லாம் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க, இவர் கிழவனாக போயிட்டார். அந்த நேரத்தில் அசாபஹா ஏசாருன் அப்போது ஒரு சூறை காற்று வீசி பகுத்தரகத்து ஃபீஹி நாருன் நெருப்புள்ள ஒரு காற்று வீசி பகுத்தரகத்தை எரித்து விட்டதே, இப்படி ஒன்றை நீங்கள் யாராச்சும் விரும்புவீர்களா நல்லா கேட்குறான். அல்ல என்ன செய்கிறான், அடே உனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தில் என்ன செய்கிறது பேரிச்ச திராட்சையெல்லாம் இருக்கிறது, அதில் தண்ணி வேற ஓடிக்கிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிற, அந்த செஞ்சுக்கிட்டு நேரத்தில் உனக்கு வயசும் ஆகிப்போச்சு, உன் பிள்ளைகளும் பலவீனமாக இருக்கிறாங்க, அந்த நேரம் பார்த்து நீ விளைந்த விளைச்சல்லாம் எரிஞ்சு ஒன்றுமில்லாமல் போச்சுன்னு சொன்னால் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு நீ யாராச்சும் விரும்புவியா? அந்த மாதிரி தான் உன்னுடைய தர்மங்கள் செய்யாமல் நீ வாழ்ந்தீன்னு சொன்னால் உன் கதியும் வரும்னு எல்லாம் உதாரணம் காட்டுறான். அது நமக்கு டாபிக் என்னென்னு கேட்டால் இந்த வசனத்திலையும் ஜன்னத்துங்கிற வார்த்தையை தான் எல்லாம் என்ன செய்கிறான், 2265லையும் ஜன்னத்துங்கிற வார்த்தையை சொல்கிறான். அது துன்யாவில் உள்ள தோட்டத்தை குறிக்கிறது. 2266லையும் வந்து ஜன்னத்துங்கிற வார்த்தையை சொல்கிறான், அதுவும் வந்து அதை தான் குறிக்கிறது. அதே மாதிரி 17வது சூறாவில் வந்து 91வது வசனம் காஃபியர்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க, முகமதே நீ தூதருங்கிற உன்னை நாங்கள் நம்புகிறதா இருந்தால் நீங்கள் ஏதாவது சில செஞ்சு எங்களுக்கு காட்டணும், என்ன செய்யணும்னு கேட்டால் லன் நூமினலக்க உன்னை நம்ப மாட்டோம், ஹத்தா தஃப்ஜுரலனா மினலர்ந்து எம்புவா இந்த பூமியில் வந்து பெரிய ஊற்றை நீ உண்டாக்கி காட்டணும், அப்போ நாங்கள் நம்புகிறோம். அவ் எக்கூனலக்க ஜன்னத்துன் அல்லது அவ் தக்கூனலக்க ஜன்னத்துன் அல்லது உனக்கு மின் நகையின் வைனபின் பேரிச்சை திராட்சை தோட்டம் உனக்கு இருக்க வேண்டும். தோட்டம்னு அங்கே உள்ளதான் கேட்கல, இங்கே உள்ளதான் சொல்கிறாங்க. இந்த மதீனாவில் உனக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி காட்டு. அந்த தோட்டம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் மின் நகையிலின் இனபின் பேரிச்சை திராட்சை அடங்கி ஒரு தோட்டம் இருக்க வேண்டும். பொத்து வஜ்ஜிரல் அன்ஹார ஹிலாலஹா தப்ஜீரா அதுக்கு இடையில் 6 வேறு ஓடிக்கிட்டு இருக்கணும். தோட்டத்துக்குள்ளே என்ன செய்யணும், தண்ணிக்கு எங்கேயும் போக வேண்டியதில்லை, உள்ளுக்குள்ளே 6 ஓடிக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி நீ உண்டாக்கி காட்டு, உன்னை தூதர்னு ஏற்றுக்கணும்னு சொன்னாங்கன்னு வருது. அவங்க எதை சொல்கிறான், ஜன்னத்துங்கிறான். ஜன்னத்துன்னு எதை சொல்கிறான், இந்த பூமியில் மனிதன் உருவாக்கி கொள்ளக்கூடிய பேரிச்சை திராட்சை தோட்டங்களை தான் அவன் ஜன்னத்துன்னு சொல்கிறாங்கிறத எல்லாம் எடுத்து காட்டுறான். 1793 இருக்கிறது. அதே மாதிரி வந்து 18வது சூறாவில் மற்ற எல்லா இடங்கள்லையும் அந்த மறுமையில் உள்ள சுருக்கம்தான். வேறு அர்த்தத்தில் வரக்கூடிய வசனத்தை மட்டும் உங்களுக்கு காட்டுகிறேன். 18வது சூறாவில் 33வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஓதிர் புலகும் மசல ரஜுலைனி 2 மனிதர்களை உதாரணமாக நீ சொல்லி காட்டுவீராக. ஜால்நாளி அகதிஹிமா ஜன்னத்தைனி மின் ஆனாபின் அவங்க அதில் ஒரு ஆளுக்கு நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால் 2 ஜன்னத்தை கொடுத்தோம். 2 பேரை உதாரணம் காட்டு. ஒரு மனிதனுக்கு நம்ம என்ன செஞ்சோம் என்று கேட்டால் அவர் 2 தோட்டத்தை கொடுத்தோம். தேரிச்சையெல்லாம் இருந்துச்சு, பேரிச்சை மரங்களால் சூழப்பட்டிருக்கிறது, அதுக்கு மத்தியில் வேறு வேறு பயிர் பச்சைகள்லாம் வளர்ந்துருக்கிறது. இந்த 2 ஜன்னத்துகளும் என்ன செய்கிறதுன்னா உரிய நேரத்தில் பருவத்தில் உள்ள பலன்களை தந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி அதுக்கடையில் 6 பேரை ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு மனிதனை வைத்திருக்கிறோம், இன்னொரு மனிதனுக்கு அப்படி இல்லாமல் வச்சுருக்கிறோம்னு சொல்லி உதாரணம் காட்டுறான்ல. அப்படி உதாரணம் காட்டும்போது 2 ஜன்னத்தை நீ 2 ஜன்னத்துங்கிறான். அந்த 2 ஜன்னத்துங்கிறது வந்து பூமியில் உள்ள தோட்டத்தை தான் நல்லா சொல்லி காட்டுகிறான். ஜன்னத்துக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து நான் 18வது சூறாவில்
வந்து என்ன செய்கிறான்னா நல்லா விளைஞ்சிக்கிட்டு இருக்குதா, விளைஞ்சி இருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு அடுத்து தோட்டத்தை கொடுத்தோம். அதுக்கடுத்து என்னச்சுன்னா ஒரு பெரிய ஒரு புயற் காற்று வந்து கம்ப்ளீட்டாக எரிச்சு சாம்பலாகிடுச்சு. சாம்பலாக்கினவுடனே ஓ தகல ஜன்னத்தஹூ, அவன் தன்னுடைய ஜன்னத்துக்கு சென்றான். ஓஹோ லாலிமன் நப்சிகி, தனக்கு அநீதி இழைத்தவனாக உள்ளே செல்கிறான். இந்த மாதிரி இது அழியும்னு நான் நினைக்கலையே, ஒன்றுமில்லாமல் போச்சே, அழகான இதாக இருந்துச்சே, எல்லாம் போயிடுச்சேன்னு அவன் சொல்கிறான். அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஜன்னத்துன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இன்னொரு சகோதரன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இப்போ அல்லாவுக்கு பயந்து நடந்துக்கப்பா, திமிர ஆட்டம் போடாதாப்பான்னு அறிவுரை சொல்லுவான். அவன் கேட்க மாட்டான். அவன் போய் சொல்லுவான், லவ்லா இந்த கழுத்த ஜன்னத்தக்க, உன்னுடைய ஜன்னத்துக்கு நீ போகும் பொழுது, உன்னுடைய தோட்டத்துக்கு நீ போகும் பொழுது குல்த்த மாஷா அல்லா, மாஷா அல்லான்னு சொல்லியிருக்க மாட்டியா, லா குவத்தை இல்லா பில்லான்னு சொல்லியிருக்க மாட்டியா, அல்லா நினச்சதான் நடக்கும்னு சொல்லியிருக்கலாமப்பா, இந்த மாதிரி போச்சே அப்படின்னு சொல்லி அறிவுரையெல்லாம் அவன் சொல்லுவான்னு வருது. அப்போ சொல்லும் பொழுது இந்த கழுத்த ஜன்னத்தக்க, உன்னுடைய ஜன்னத்தில் நுழையும் பொழுதுன்னு வருது. ஜன்னத்துனா என்னது, பூமியில் உள்ள ஒரு தோட்டம். அதே மாதிரி வந்து ஃபசா ரப்பி ஐத்தியனி ஹைரமின் ஜன்னத்திக்க, உன்னுடைய ஜன்னத்தை விட சிறந்த ஜன்னத்தை அல்ல எனக்கு தர இருக்கிறான் அப்படின்னு கொஞ்சம் அறிவுரை சொல்லுவான். அப்படிங்கிற இந்த இடத்துலலாம் ஜன்னத்துங்கிற வார்த்தை வந்து துன்யாவில் உள்ள ஒரு ஜன்னத்து தோட்டத்தை தான் சொல்கிறது. அது மாதிரி 28வது வசனத்தில் சொல்லும் பொழுது அவ் யுல்கா இலைஹி கன்சும், இவர் என்ன ரசூலுங்கிறீங்க, தூதருங்கிறீங்க, இவருக்கு என்ன வரணும், ஒரு கன்சு ஒரு புதையல் கிடைக்கட்டுமா, புதையல் எடுத்து காட்டட்டும் பார்ப்போம். அவ் தக்குனுலகு ஜன்னத்துன் எவக்குள் மின்ஹா, அவர் அதிலிருந்து சாப்பிடக்கூடிய வகையில் ஒரு தோட்டம் இவருக்கு இருக்கட்டுமா பார்ப்போம், அப்படி உண்டாகி காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு சவால் விடுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஜன்னத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அது துன்யாவில் உள்ள ஜன்னத்தை தான் குறிக்கிறது, தோட்டத்தை தான் குறிக்கிறது. அதே மாதிரி வந்து லக்கது காணலி சபையின் பி மஸ்கனிஹிம் ஆயா, சபைங்கிற ஊரவாசிகள் குடியிருக்கிறாங்களே, அங்கே ஒரு அத்தாட்சி இருக்கிறது. ஜன்னத்தானி அன் யமீனின் ஒரு ஷிமாலின், அந்த ஊருடைய வலப்புறமும் இடப்புறமும் 2 தோட்டங்கள் இருந்தானு சொல்லிட்டு வர்றான். அந்த இடத்துல இந்த ஜன்னத்துங்கிற வார்த்தை எதை குறிக்கும்னு சொன்னால் துன்யாவில் உள்ள ஜன்னத்தை தான் குறிக்கிறது. அதே வசனத்தில் ஃபாரூத் அவங்க புறக்கணித்தார்கள், அந்த சபைங்கிற ஊரில் அவ்வளோ செழிப்பை வச்சுருந்தோம், பிறகு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டோம். பத்தல்னாகும் ஜன்னத்தையும் ஜன்னத்தைனி தவாத்தை உக்குலின் ஹம்தின், அவங்களுடைய 2 இந்த ஜன்னத்துக்கு பதிலாக வேறு 2 ஜன்னத்தை மாற்றிட்டோம். அது வந்து உப்பு கரிக்கக்கூடியதாகவும் பயிர்கள்லாம் கருகி போகக்கூடியதாக மாறிடுச்சின்னு சொல்லும் பொழுது அங்கேயும் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஜன்னத்துன்னு சொல்கிறான். அப்போ என்ன செய்கிறாங்க சில அறிஞர்கள் வந்து, அதாவது ஜன்னத்தில் எல்லாம் சொர்க்கத்தில் படைத்தான் என்று சொல்வது வந்து நம்ம அப்படி சொல்லக்கூடாது. 2 காரணம். ஒன்றாவது வந்து பூமியில் படைச்சேன்னு நல்லா சொல்லிட்டான். பூமியில் படைச்சேன்னு சொன்னானே, ஆனால் அப்போ பூமிக்கால கொண்டு வாங்க மாதிரி அங்கே ஒன்று வைக்கிறீங்க, பூமியில் வச்சு படைச்சிவிட்டான். மண்ணில் தான் படைக்கிறான், மண் பூமியில் தான் இருக்குது. இந்த பூமியில் எடுத்து இங்கே படைச்சி எல்லாம் என்ன செய்கிறான், அதை செஞ்சான் என்று தான் சொல்ல வேண்டும்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. அது காரணம் என்ன, பூமியில் படைத்தேன் என்றது ஒன்று, ஜன்னத்துக்கு வந்து இப்லீஸ் போக மாட்டான்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு இப்படி ஒரு சாரார் என்ன செய்கிறாங்க, கருத்தை விதைக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து அவங்க மற்ற சாரார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இல்லை இங்கேருந்து படைச்சா கூட இங்கே பூமியில் படைப்பேன் எல்லாம் எதுக்கு சொன்னான்னு கேட்டால், அவரை வந்து பூமிக்கு தானே பின்னாடி இறக்க போகிறான். முதல்ல எல்லாம் அங்கே படைச்சி வச்சுட்டு என்ன செய்வான், பூமிக்கு இறக்குனான்ல, பூமியிலேருந்து வாழ போகிறாரு, அதை கருத்தில் கொண்டு தான் எல்லாம் நினைஞ்சிருப்பான், இதை பூமியில் படைச்சேன்னு சொல்லியிருப்பான் என்று சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஷைத்தான் எப்படி கெடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஷைத்தான் கெடுத்தான்னு வந்திருக்குன்னா அது வரைக்கும் அவன் ஷைத்தான் போகலான்னு அர்த்தம். அங்கே தானே இருந்தான் அவன். ஷைத்தான் அந்த கருத்து பிரகாரம் வானத்தில் தான் படைக்கப்பட்டார் என்ற கருத்து பிரகாரம் அங்கே தான் மலக்குகள் இருந்தாங்க, அங்கே தான் இப்லீஸும் இருந்தான், அங்கே தான் சைதா செய்ய சொன்னான், அங்கே மரியாதை செய்ய சொன்னான், மறுத்தாங்க. இவன் மட்டும் மறுத்தான், மலக்குகள்லாம் கட்டுப்பட்டார்னு வருதில்ல, எல்லாம் அங்கே தான் நடக்குது. நடத்த பிறகு அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஷைத்தான் என்ன செய்கிறான்னா, இவன் நம்மளை வந்து இந்த மாதிரி எவ்வளோ ஒரு இடத்துல இருந்தோம், நம்மளை இந்த மாதிரி இவருக்கு பணியாத காரணத்தினால் எல்லாம் வந்து நம்மளை அந்தஸ்தை குறைச்சிப்பிட்டானே அப்படின்னு சொல்லி ஆத்திரத்தில் அந்த சொர்க்கத்துக்குள்ளே போய், சொர்க்கத்தில் தானே சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் போய் வழிகெடுத்துட்டான் என்று ஒரு கருத்தை சொல்லக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சொர்க்கத்தில் பிறகு தடுத்தான்னு வச்சுக்கிறோங்க, சொர்க்கத்துக்கு போகக்கூடாதுங்கிறது ஆதமை கெடுத்த பிறகு தான் போங்கன்னு அவரை விரட்டும் போது அவனை விரட்டி விட்டான்னு வைங்க, இருக்குன்னு அது இருந்தான்னு வருதுதா இல்லையா அப்படின்னு ஒரு கருத்தையும் சில பேர் சொல்கிறாங்க. அதனால் சொர்க்கத்தில் படைக்கப்பட்டு இருந்தாலும் ஷைத்தான் இப்படி போனான்னு உங்களுக்கு சந்தேகம் வறுமையானால், போனான்னா அதுக்கு பிந்தி விரட்டப்பட்டான்னு வச்சுக்கிறோங்க, அதுக்கு முந்தி அங்கே தான் இருந்தான், அதுக்கு முந்தி என்ன செஞ்சான்,
மலக்குகளோடு சேர்ந்து உயர்ந்த ஒரு தரஜாவுலன இருந்தான். அந்த கட்டத்தில் இருந்ததுனால ஆதமை கெடுக்கிற வரைக்கும் அல்ல அவனை வெளியேற்றலை. ஆதமை வெளியே கடத்தி கெடுத்த பிறகு தான் அல்ல என்ன செஞ்சான், வெளியேற்றிட்டான். அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதனால் ரெண்டில் எந்த கருத்தை எடுத்துக்கொண்டாலும் பயங்கரமான நம்ம அக்கீதாவை பாதிக்கப்படாது. விளங்குதா? பூமியில் படைக்கப்பட்டு பூமியில் உள்ள சொர்க்கத்தில் வைக்கப்பட்டு இங்கே வரல நினச்சான்னா இங்கே மாணவர்களை இறக்குறது பெரிய விஷயம் கிடையாது. அங்கே இருந்து கொண்டே இறக்கி சைதாச்சி சொன்ன பணியை சொன்னதெல்லாம் நடந்திருக்கலாம். அல்ல நாடுனா அதுவும் செய்வான் அப்படின்னு எடுத்துக்கிறங்க. அதனாலையும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அல்லது சைத்தான் இப்படி வருவான் என்பது தான் உங்களுடைய காரணமாக இருக்கும்னு அதுக்கு பிந்தி விரட்டினான்னு வச்சுட்டு போங்க, அதுவும் பஞ்சாயத்தில். அப்படி ரெண்டு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டில் எதை எடுத்துக்கொண்டாலும் அதை நம்ம அதை தப்பாக சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வியாழன் என்று பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.